அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அட்சய திருதை நாளில் ஏன் தங்கம் வாங்க வேண்டும்? அட்சய திருதை நாளில் தங்கம் வாங்குவது என்ன சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்? தங்கம் வாங்குவது யோகத்தை கொடுக்கும் என்றால் தங்கத்தை விற்கிறார்களே அவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைகிறார்களே, அதனாலும் யோகம் கிடைக்குமா என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். முதலில் அட்சயம் என்றால் என்ன, அட்சய திருதை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அட்சயம் என்பது அல்ல குறையாத பணங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு அமைப்பிற்கு தான் அட்சயம் என்று சொல்லப்படுகிறது. குறையாத வகையில் கொடுத்து கொண்டே இருப்பது அட்சயம் என்று சொல்லப்படுகிறது. திரிதை என்பது அமாவாசை திதிக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாளாக பார்க்கப்படுகிறது. வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வரக்கூடிய வேளையில் மூன்றாவது திரிதை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூன்றாவது திதி மற்றும் அட்சயம் இரண்டும் சேர்ந்துதான் அட்சய திரிதை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூன்றாவது திதி என்பது விரிவை கொடுக்கக்கூடியது, வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மகத்துவமான புண்ணிய நாளில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் வளர்ச்சி அடையும். அதிலும் குறிப்பாக முதல் எண் என்று சொல்லக்கூடிய நவகிரகங்களிலே முதன்மையான சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். பிதுர்காரகரான சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கும் போது மாதுர்காரகரான சந்திரனும் உச்சபலம் பெற்றிருக்கும் அமைப்புதான் அட்சய திரிதை என்று சொல்லப்படுகிறது. இரண்டு முக்கிய கிரகங்களும் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மூன்றாம் நாளில் 3 என்பது குருவின் எண்ணாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த மூன்றும் ஒருங்கே இணையக்கூடிய வேளையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். குரு தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் அவரை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். அதே போன்று சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். சூரியனுக்கும் அதிநட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிரக நிலைகளின் அமைப்பு ஏற்படுத்தும் இன்றைய நாள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்த மங்களகரமான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைய நாளில் தங்கம் வாங்குவது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் தங்கத்தை விற்பதும் பல மடங்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய நாளில் எது செய்தாலும் அது 100 மடங்கு 1000 மடங்கு வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய வேளையில் தங்கத்தை வாங்கும்போது அது 100 மடங்காக வளர்ச்சியடையக்கூடிய வகையில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதை விட தங்கத்தை பல மடங்கு விற்கும் போது அந்த விற்பனையும் 100 மடங்கு 1000 மடங்கு உயர்வதால் பல வகையிலான லாபத்தை நகை கடைக்காரர்களும் பெறக்கூடிய யோகத்தை பெறுகிறார்கள். எனவேதான் தங்கம் வாங்கி சேமிப்பதை விட விற்கக்கூடிய விஷயங்களில் அமோகமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அன்றைய நாளில் எது செய்தாலும் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையும். ஆனால் அன்றைய நாளில் கடன் வாட்டம் வாங்காமல் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த காரியத்தை செய்தாலும் அது வளர்ச்சி பெறும் என்பதால் கடன் வாங்கினாலும் அந்த கடன் வளர்ச்சி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த வேளையில் கடன் வாங்காமல் அவற்றை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது புராணங்களில் ஏராளமான நன்மை நிறைந்த விசேஷங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த அட்சய திரிதை பார்க்கப்படுகிறது. பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது இன்று அட்சய திரிதை நாளில்தான் அட்சய பாத்திரம் அவர்களுக்கு கிடைத்ததாக பார்க்கப்படுகிறது. எதை தொட்டாலும் மங்களகரமாக வளர்ச்சி அடையும், பசிபோர்க்கும் நாளாகவும் பல வகையான புராணங்களை சுமந்து நிற்கும் இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நாளில் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் அவை வளர்ச்சி பெறும். குறிப்பாக தங்கம் மட்டுமல்ல, அன்றைய நாளில் வெள்ளி, உப்பு, மல்லிகைப்பூ போன்றவை வாங்கக்கூடிய அற்புதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைவில் இருக்கட்டும், கடன் மட்டும் தவறி கூட வாங்கிவிட வேண்டாம். அவை வளர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே சமயம் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்திருங்கள். யாருக்கும் தீங்கு நினைக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக செயல்படுத்த வேண்டாம். ஏனென்றால் சூரியன் சந்திரன் இரண்டும் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அன்றைய தினத்தில் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக கொடுப்பது மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பித்ரு கடன்கள் முழுமையாக நீங்கக்கூடிய வகையில் தான தர்ம காரியங்களை மேற்கொள்வதால் நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். தவம் இருந்து வழிபாடு செய்வது இரட்டிப்பு நன்மையை தரும். அட்சய திருதை நாளில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி
பூஜை செய்வது அதிக பலனை கொடுக்கும். வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வைத்து மாவிலை தோரணம் கட்டி வழிபாடு செய்வதும் ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும். அட்சய திருதி அன்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது அளவற்ற நன்மைகளை கொடுக்கும். பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு உணவு கொடுங்கள். பறவைக்கு நீர் வையுங்கள். தானியம் கொடுங்கள். மிக சிறப்பான புண்ணிய பலன்கள் உங்களை தேடி வரும். பசியென்று வந்தவர்களுக்கு ஒரு வாய் சோறாவது போடுங்கள். மிக பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும். உடை இல்லாதவர்களுக்கு உடை வாங்கி கொடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை மேற்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்வில் அந்த தான தர்மங்களை செய்யக்கூடிய வகையில் 100 மடங்கு 1000 மடங்கு நீங்கள் அதை மேலும் மேலும் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவையான செல்வ வளங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இன்றைய நாளில் தங்கம் வாங்குவது சிறந்த யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தும்.